أيها النبي لم تحرم ما أحل الله لك تبتغي مرضات أزواجك والله غفور رحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரஜபு மாதத்தின் 3வது ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று சென்றிருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் ஹலால் ஹராமை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களாக படைக்கப்பட்ட நாம் நமக்குள்ளால் சில ஆசைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அந்த ஆசைகளில் சில வரவேற்கத்தக்க ஆசைகளாக இருக்கும், இன்னும் சில மறுக்கப்பட வேண்டிய ஆசைகளாக இருக்கும். இஸ்லாத்தின் அடிப்படையிலே சொல்வதாக இருந்தால் சில ஆசைகள் ஹலாலாக இருக்கும், சில ஆசைகள் ஹராமாக இருக்கும். மனிதர்கள் ஆசைப்படலாமா? இஸ்லாம் அதற்கு அனுமதி கொடுக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக ஆசைப்பட வேண்டும். உலகத்தை சம்பாதிப்பதற்கு ஆசைப்பட வேண்டும், ஆகிரத்தை சம்பாதிப்பதற்கு ஆசைப்பட வேண்டும். ஒரு காரியத்தின் மீது நாம் ஆசைப்பட்டால்தான் அந்த காரியத்தை செய்வதற்கு நமக்கு ஒரு எண்ணமே தோன்றும். உலகத்தில் வாழக்கூடிய நாம் சாப்பாட்டின் மீது ஆசை இல்லை, ஆடையின் மீது ஆசை இல்லை, திருமணத்தின் மீது ஆசை இல்லை, வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இல்லை என்று வைத்துக் கொள்வோம். பிரம்மச்சாரியாகத்தான் பிச்சைக்காரனாகத்தான் உலகத்தில் வாழ முடியும். அப்ப உலக விஷயத்திலும் நாம் ஆசைப்பட வேண்டும், எல்லை கடந்து விடக்கூடாது. மறுமை சம்பந்தமாகவும் ஆசைப்பட வேண்டும், அதற்கும் ஒரு எல்லை உண்டு. இரண்டு ஆசைகளுக்கும் இஸ்லாம் சில எல்கைகளை வைத்திருக்கிறது என்பதை உலக பொதுமறையாம் அல் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். மறுமையிலே எப்படி நாம் அளவு கடந்து ஆசைப்படுவது அப்படின்னா, நான் மறுமை நாள் ஆகிரத்தில் நபிமார்களின் அந்தஸ்தை பெற வேண்டும். முடியுமா அந்த காரியத்தை? உலகத்தில் யாராலும் முடியாது. நபிமார்களின் அந்தஸ்து நபிமார்களுக்கு மட்டும்தான்.
சுகதாக்களுக்குரிய அந்தஸ்து சுகதாக்களுக்கு மட்டும்தான். நல்லடியார்களுக்கு அவர்களுக்குரிய அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குவார். ஒருவருடைய அந்தஸ்தை மற்றவருக்கு வழங்கவும் மாட்டான். அதிலே ஆசை கொள்வது கூடாது என்பதைத்தான் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். உலக விஷயத்திலே ஆசைப்பட வேண்டும். குடியிருப்பதற்கு ஒரு வீடு, சாப்பிடுவதற்கு நல்ல உணவு, அணிவதற்கு நல்ல ஆடை, அமைதி பெறுவதற்கு ஒரு நல்ல மனைவி ஆசைப்படலாம். ஆனால் இந்த ஆசை பேராசையாக வரம்பு மீறிய ஒரு ஆசையாக மாறுகின்ற பொழுதுதான் அங்கே ஹலால் ஹராம்கள் உடைக்கப்படுகிறது. ஒருத்தனுக்கு பேராசை வந்துருச்சு அப்படின்னா அவன் சொல்லுவான், ஹலால் ஹராமெல்லாம் ஒரு ஓரமா வச்சு நான் நினைக்கிறதெல்லாம் ஹலால் தான் அப்படின்ற ஹராமிலே அவன் வீழ்ந்து விடுவான் என்பதையும் இன்றைக்கு நாம் நிதர்சனமாக கண்கூடாக பார்த்து வருகின்றோம். வாழ்க்கையிலே நாம் முன்னேற வேண்டும், உயர வேண்டும். இதற்காக நாம் ஆசைப்பட வேண்டும். அந்த முன்னேற்றமும் அந்த உயர்வும் மார்க்கம் அனுமதித்த பிரகாரம் தான் இருக்க வேண்டுமே தவிர மார்க்கம் அனுமதிக்காத அடிப்படையிலே நான் முன்னேற்றம் காண வேண்டும், நான் எப்படியாவது சம்பாதித்து கொள்ளையடித்து ஹராமான முறையிலே பணங்களை திரட்டி ஒரு கோடீஸ்வரனாக ஆக வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் அதற்கு மார்க்கம் ஒருபோதும் அனுமதி தரவே செய்யாது என்பதை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன. வாழ்க்கையிலே முன்னேற வேண்டுமா, குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் முன்னேற வேண்டுமா, அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் அதற்கு தெளிவான வழிமுறைகளை நமக்கு கற்றுத் தருகிறது. அந்த அடிப்படையில நானும் நீங்களும் செயல்பட்டால் நாம் வாழ்க்கையிலே முன்னேறலாம், உயர்ந்த பதவிகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மது என்ற நூல்ல 8081வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 5 வழிமுறைகளை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். 5 வழிமுறைகள். அந்த 5 வழிமுறைகளின் அடிப்படையிலே நானும் நீங்களும் நம் சொந்த பந்தங்களும் இஸ்லாமிய சமூகமும் தங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை தேடுவதை அமைத்துக் கொண்டால் முன்னேற்றம் காணலாம். அந்த முன்னேற்றம் நிரந்தரமாக இருக்கும், வாழ்வில் உயரலாம். அந்த உயர்வு ஒருபோதும் தாழவே செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு 5 வழிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். ஒன்று என்ன தெரியுமா? இத்தகில் மஹாரிம, ஹராமை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே எந்த காரியமாக இருந்தாலும், சொல்லாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், காது கொடுத்து கேட்பதாக இருக்கட்டும், உள்ளத்தால் எண்ணுவதாக இருக்கட்டும், சாப்பிடுகின்ற உணவாக இருக்கட்டும், அருந்துகின்ற பானமாக இருக்கட்டும், அணிகின்ற ஆடையாக இருக்கட்டும், நாம் திருமணம் செய்கின்ற மனைவியாக இருக்கட்டும், எல்லா காரியங்களிலும் ஹராம் வந்துவிடாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பாதுகாத்துக் கொண்டால் தக்குன் அஅபுதன் நாஸ், மக்களிலே இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நீ ஆகி விடுவாய் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரியத்தை கற்றுத் தருகிறார். இரண்டாவது என்ன தெரியுமா? இருவ பிமா கஸமல்லாஹு லக தகுன் அக்னன் நாஸ், அல்லாஹ் உனக்கு எதை வழங்கி இருக்கிறாரோ அதை மனப்பூர்வமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்தவற்றை மனப்பூர்வமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பொருந்திக் கொள்ள வேண்டும். அப்படி பொருந்திக் கொண்டால் நீதான் மக்களிலே செல்வந்தன். நானும் உழைக்கிறேன், அவரும் உழைக்கிறாரு, அவரு என்ன பங்களா கட்டிக்கிட்டே இருக்கிறாரு, நான் குடிசையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், அவர் கார்ல பழக்கிறாரு, நான் சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கிறேன், அவர் நல்ல சாப்பாட்டை சாப்பிடுகின்றார், நான் பழைய சாதத்தை சாப்பிடுகின்றேனே என்று ஒருவன் நினைத்தால் சாகிற வரைக்கும் அவன் செல்வந்தனாக ஆகவே முடியாது. இறைவன் நமக்கு தந்தவற்றை
நாம் மனப்பூர்வமாக அல்லாஹ் நம்மள பிளாட்பாரத்தில் படுக்க வைக்காம ஒரு குடிசையில படுக்க வச்சிருக்கிறான, பட்டினி போடாம பழைய சாதத்தையாவது தாரான, நம்மளை நிர்வாணமாக விடாம ஒரு கண்டலான ஆடையாவது நமக்கு தருகின்றாரே என்று ஒருவன் நினைத்தால் அவன் தாங்க உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். மூன்றாவதாக சொன்னாங்க, அஹ்சின் இலா ஜாரிக்க, உன் அண்டை வீட்டாரோடு அழகிய முறையில் நீ உறவாட வேண்டும். அண்டை வீட்டார், இன்னைக்கு அண்டை வீடுனாலே சண்டை வீடா மாறிடுச்சு. சண்டை வீடு இல்லாத அண்டை வீட்டை பார்க்க முடிகிறதா? தொழுகையாளிகள் வேண்டுமானால் சண்டையிடாமல் இருக்கலாம். காலையில எழுந்த உடனே இந்த வீட்டு குப்பை அந்த வீட்டு வாசல்ல கிடக்கும். லடாய் ஆரம்பிச்சிடும். கார்கில் போர், பத்ர் யுத்தம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அண்டை வீட்டார்கள் முஸ்லிம்களோ முஸ்லிம்கள் அல்லாதவர்களோ அவர்களோடு நாம் இணக்கமாக வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சொல்லி காட்டுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு செய்த உபதேசங்களிலேயே அடிக்கடி செய்த உபதேசம் என்ன தெரியுமா? நபியே, உன் அன்னை வீட்டாரோடு அன்பாக நீ பழகி அவர்களோடு இணக்கமாக நீ வாழ்ந்து கொள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் கூட பயந்தேன். எந்த அளவிற்கு பயந்தேன் அப்படின்னா, அண்டை வீட்டாருக்கும் உன் சொத்தில் ஒரு பகுதியை கொடு என்று ஜிப்ரீல் சொல்லி விடுவாரோ என்று நான் பயப்படுகின்ற அளவிற்கு அண்டை வீட்டாரோடு நீ இணக்கமாக வாழ வேண்டும். உனக்கும் உன் அண்டை வீட்டாருக்கும் பொது சுவர் இருக்குமானால் ஒரு ஆணி அறைவதாக இருந்தாலும் கூட அவனுக்கு அனுமதி வாங்கித்தான் நீ ஆணி அறையணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. ஏன் அப்படி சொன்னாங்க? நம்ம ஆணி அறைகிற நேரம் குழந்தைகள் தூங்கிட்டு இருக்கோம், அடுத்த வீட்டுல வயதானவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, நோயாளிகள் படுத்து கிடப்பார்கள். நாம சுத்திய வச்சு ஓங்கி அடிப்போம், யார் மேல ஒரு கோபத்திலேயோ டமார்னு சத்தம் கேட்கும். குழந்தைகள் விழித்துக் கொள்வார்கள், நோயாளிகள் விழித்துக் கொள்வார்கள். எனவே ஒரு சுவற்றில் ஆணி அடிப்பதாக இருந்தாலும் அண்டை வீட்டாரிடம் அனுமதி வாங்கிதான் நீ ஆணி அடிக்க வேண்டும். நீங்க அப்படியா நடக்குது? அண்டை வீட்டுக்காரங்க தூங்குற நேரம் பார்த்து டிவியில வால்யூம் கூட்டுறது. ஒரு கொலையே நடந்துச்சுங்க நம்ம பகுதிகள்ல. குழந்தை தூங்குதுப்பா, கொஞ்சம் டிவி வால்யூமை போற என்று சொன்னதற்காக 2 இஸ்லாமிய இளைஞர்களில் ஒருவர் மற்றவரை கொலை செய்தார் சில ஆண்டுகளுக்கு முன்னால். நம்ம பகுதியில் நடந்த ஒரு கதை. அப்ப அண்டை வீட்டாரோடு நீ இணக்கமாக வாழ், தக்கும் மூமினா, நீ அப்பதான் உண்மையான மூமின் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு நான்காவதாக சொன்னாங்க, அஹிப்பலின் நாசி மா துஹிப்பலி நஃப்ஸிக தக்குன் முஸ்லிமா. மூமினுக்கு அடையாளம் அண்டை வீட்டாரோடு இணக்கமாக வாழ வேண்டும். அவர் முஸ்லிமோ, இந்து நண்பரோ, கிறிஸ்தவ நண்பரோ, யூதரோ, மஜூசியோ, நெருப்பை வணங்கக்கூடியவரோ, எதிரியோ, நண்பனோ யாராவது இருந்தாலும் கூட அண்டை வீடு என்று வரும் பொழுது நம்ம வீட்டுல சால்னா வச்சா அடுத்த வீட்டுக்கு நம்ம கொடுத்து விடணும். இந்த பழக்கம் எல்லாம் இன்னைக்கு இல்லாமல் போய்விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, உனக்கு நீ எதை பிரியப்படுவாயோ அதையே நீ மற்றவருக்கு பிரியப்பட வேண்டும். அப்படி பிரியப்பட்டால் நீ முஸ்லிமாக ஆகிவிடுவாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் என்பதற்கு அற்புதமான ஒரு அடையாளத்தை கற்றுத் தந்தார்கள். எனக்கு நான் எதை பிரியப்படுகின்றேனோ அதைத்தான் நான் மற்றவருக்கு பிரியப்பட வேண்டும். எனக்கு பிரியமில்லாத ஒன்றை அடுத்தவர்களுக்கு நான் அன்பளிப்பா கொடுத்தா அதுக்கு பேர் அன்பளிப்பு அல்ல, அது குப்பை தட்டில போட்டதுக்கு சமம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். ஐந்தாவதாக சொன்னாங்க, லா துக்ஸிர் அல்-லிஹ்க, சப்தமிட்டு அதிகமாக சிரிக்காது. ரசூலுல்லாஹ்வுடைய வதனம் இருக்குது. நம்மள சில பேருக்கு முடிச்சுக்கிட்டு இருந்தாலே ஒரு மாதிரி இருக்கும் முகம். ஆனா ரசூலுல்லாஹ் தூங்குனாலும் புன்முறுவலாகத்தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் மௌத்தாகி இருக்கிறாங்க. வந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் தூங்குறாங்களா மௌத்தா போயிட்டாங்களா அவங்களுக்கு தெரியல. அந்த அளவிற்கு அவர்களின் வதனம் புன்சிரிப்போடுதான் இருந்தது என்பதை வரலாறுகள் சொல்லிட்டாங்க. ஆனா லிஹத் அப்படி இருக்குத, அரபியில வந்து தபஸ்ஸும் அப்படின்னு ஒன்று இருக்கு. தபஸ்ஸும் அப்படின்னா புன்முறுவல், புன்சிரிப்புன்னு அர்த்தம். லிஹத்னா என்ன அர்த்தம்? நான் சிரிக்கிறது என் காதுக்கு கேட்கும். மூணாவது ஒரு வகை இருக்குது, கஹ்கஹா என்று சொல்வார்கள். 3 தெருவுக்கு கேட்கும்.
சில பேர் சிரிக்கிறத பார்த்தா அந்த கருத்தகா ஒரு ஆள் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கும் கேட்கின்ற அளவிற்கு சிரிப்பாரே ஆனால் ஒழுவே முறிந்துவிடும். மார்க்கம் சொல்லி காட்டுகிறேன். அப்ப ஒழு முடிஞ்சா தொழுகை இருக்குமா? தொழுகையும் சேர்ந்து பாத்திலா போயிடும். லிஹக்கி இருக்குத ஒரு ஆள் தொழுது இருக்கும்போது சத்தமோடு சிரிச்சுட்டார் அப்படின்னா தொழுகை பாத்தில். அவர் தக்பீர் அவுத்துட்டு மறுபடியும் தக்பீர் கட்ட வேண்டும். ஆனா தபஸ்ஸும் இருக்குத அது பல்லு கூட வெளியே தெரியாதுங்க. முகம் சிரித்த முகமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அகீக சதக்கா. உன் சகோதரனை பார்த்து லேசாக புன்முறுவல் பூப்பது கூட தர்மம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்க அடுத்தவங்களை பார்த்து சிரிச்சா கையெழுந்திடுவாங்களோ அப்படின்னு பயந்து போய் சில பேர் தெரிஞ்சால பார்த்தாலும் தெரியாதால் மாதிரி போயிடுறாங்க. அது மார்க்கத்தின் அடையாளம் அல்ல என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்வார்கள். நீ அதிகமாக சிரிக்காதே, அதிகமாக சிரித்தால் உன் கல்பு மௌத்தாகிவிடும் என்று சொன்னார்கள். நம்ம கல்பு மௌத்தா போயிடும். கல்பு மௌத்தாயிட்டா என்ன அர்த்தம்? என்ன சொன்னாலும் காதுல கேட்கும், கல்புல இறங்காது. பெருமானார் அவர்கள் தெளிவாக சொல்வார்கள், பல்பு பீஸ் ஆயிடுச்சு, நாம எவ்வளவுதான் மின்சாரத்தை செலுத்தினாலும் கூட அந்த பல்பு எரியுமா? எரியாத. அதை போன்றுதான் கல்பு செத்திருச்சு அப்படின்னா நாம என்னதான் உபதேசம் செய்தாலும் அல்லாஹ்வே நேரடியாக ரசூலே நேரடியாக உபதேசம் செய்தாலும் கூட அந்த உள்ளத்தில் ஒரு அணு அளவு கூட உள்ளே இறங்காது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, இந்த 5 வழிமுறைகளை நாம் பின்பற்றி வாழ்ந்தால் நாம நினைக்கிற மாதிரி முன்னேற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுவார்கள். ஒன்றொன்றாக நாம் பார்ப்போம். முதல்ல ஹலால் ஹராமை பேணுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 52வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஹலால் எதுன்னு தெரியல, ஹலால் ஹராம் எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க ஏமாற்றுவதற்காக. ஆனா மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரின் உள்ளங்களிலோ அல்லாஹ் இயற்கையாகவே போட்டு வைத்திருக்கிறான். அது குறிப்பாக முஸ்லிம்களாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும் இது ஹலால், இதை செய்யலாம், இதை சாப்பிடலாம், இதை அணியலாம், இது ஹராம், இதை சாப்பிடுவது கூடாது, அருந்துவது கூடாது, செய்வது கூடாது. நல்லா பாருங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தீமை என்றால் என்ன தெரியுமா? ஒருவன் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது ஆரம்பமாக ஒரு பாவத்தை செய்ய போகிறானா பப்ளிக்காவா செஞ்சுக்கிட்டு இருப்பான். யாரும் இல்லாத ஒரு அறைக்குள்ளால் சென்று லைட் எல்லாம் ஆஃப் ஆக்கிடுவாங்க, யாரும் பார்த்துருவாங்களோ. ஆனா படைத்த ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த எண்ணம் வர மதிக்கிறது, யாரும் பார்த்துருவாங்களோ அப்படின்னு தனி அறைக்குள்ளார இருட்டுக்குள்ளார போய் தான் பாட்டில திருக்கி உடைப்பாங்க. அப்புறமா பழக பழக பாலும் புளிக்கும் என்பதை போன்று பஸ்ல போகும்போது குடிக்கிறது, ட்ரெயின்ல போகும்போது குடிக்கிறது, ரோட்ல நின்று குடிக்கிறது, மனைவி மக்களுக்கு முன்னால குடிக்கிறது, அவங்களுக்கு பழகிவிடும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருடைய உள்ளங்களிலும் ஹலால் எது ஹராம் எது என்பதை இயற்கையாகவே வைத்திருக்கின்றார். பெருமானார் சொல்லி காட்டுவார்கள், அல் ஹலாலு பையினுன், ஹலாலும் தெளிவாக இருக்கிறது, வல் ஹராமு பையினுன், ஹராமும் தெளிவாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். உலகம் உள்ளளவும் ஹலாலை ஹராமாக்கவோ ஹராமை ஹலாலாக்குவதற்கோ இந்த சமுதாயத்தில் யாருக்கும் அனுமதி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன செய்றாங்க அப்படின்னா, மற்ற மனைவிமார்களுக்கு தெரியாம வேறொரு மனைவி வீட்டுல போய், வேறொரு மனைவினா வேற ஒருத்தருக்கு மனைவி அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, ரசூலுல்லாஹ்வுடைய வேறொரு மனைவி வீட்டுல போய் தேன் குடிக்கிறாங்க. தேனை குடிக்கிற செய்தி 2 மனைவிமார்களுக்கு தெரிஞ்சிட்டு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த 2 பேருக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த 2 பேரும் கூடி பேசுறாங்க, ரசூலுல்லாஹ் என்கிட்ட வந்தாலும் சரிதான், உங்கள்கிட்ட வந்தாலும் சரிதான், உங்க வாயில ஏதோ ஒரு வாடை வருது நம்ம கேட்கணும். ரசூலுல்லாஹ் தேனை குடிச்சேன்னு சொல்லிடுவாங்க. ரசூலுல்லாஹ் வராங்க, உங்க வாயில ஏதோ ஒரு வாடை வருது, நான் தேனை குடிச்சேன், இனிமே அல்லாஹ் மேல சத்தியமாக
நான் தேன் அருந்தவே மாட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சத்தியம் செய்கிறார்கள். தேன் என்பது அல்லாஹ்வினால் அனுமதிக்கப்பட்ட ஒரு பானம். உலகம் உள்ளளவும் அது பானமாகத்தான் இருக்கும், ஹலாலாகத்தான் இருக்கும். எகிப்துல பிரமிடுகள் இருக்கிற அடக்கம் செஞ்சு வச்சிருக்கிறாங்கள, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகியும் கூட அந்த பிரேதங்கள் அழியாமலேயே இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? ஒரிஜினல் தேன் அந்த உடம்புல தடவி ஜனாசாவை அடக்கி இருக்கிறாங்க. அப்போ ஒரிஜினல் தேன்ல வந்து எறும்பு வராது, ஈ வராது, அதே நேரத்தில் கிருமிகள் அண்டாது, உடலை அது பாதுகாக்கிறது. அப்ப அந்த தேனை மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தேனை குடிக்க மாட்டேன்னு சத்தியம் செய்யும் பொழுது இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. எப்படி? என் நேசராக இருந்தாலும் கூட அவர் ஹலாலை ஹராமாக்கலாமா? உடனே ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். 66வது அத்தியாயம் 1வது வசனம், யா அய்யுஹன் நபியு லிமா துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக் தபதகி மர்லாத் அஸ்வாஜி. உன் மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக நான் ஹலாலாக்கிய ஒன்றை நீ எப்படி ஹராமாக்கலாம் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை, ஒரு ஆயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைக்கிறார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக தங்க மோதிரம் போடுறாங்க தெரியுமா? தங்க செயின் போடுறாங்க தெரியுமா? ஏங்க தங்க மோதிரம் போட்டிருக்கீங்க? என் மனைவி ரொம்ப பிரியப்படுறா போட்டிருக்கிறேன். என் மனைவி ரொம்ப பிரியப்படுறா தங்க செயின் போட்டிருக்கிறேன். என் மனைவி பிரியப்படுறா நான் தாடி வைக்க கூடாது சேவ் பண்றேன். அப்ப மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக எத்தனை ஹராம்கள் நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஒரு ஆள்கிட்ட கேட்கிறேன், ஏங்க 5 நாள் தொழ மாட்டேங்கிறீங்க? என் மனைவிக்கு அது பிடிக்கல, அதனால நான் 5 நாள் தொழ மாட்டேன். என் மனைவிக்கு பிடிக்கல, நான் நோன்பு வைக்க மாட்டேன். இப்படியாக சொல்லக்கூடிய ஒரு காட்சிகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை கூட மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக நான் செய்ய மாட்டேன். தண்ணி அடிக்கிறேன், ஏன்பா தண்ணி அடிக்கிற? என் மனைவி விரும்புறா அதனால தண்ணி அடிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்களை பார்க்கிறோமா இல்லையா? அருமையானவர்களே, ஹலாலை ஹராமாக்கியதற்கு பெருமானாரை அல்லாஹ் தண்டிக்கின்றான் என்றால் நானும் நீங்களும் அந்த ஹராமை செய்தால், மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு கடமையை நாம் விட்டு ஒழித்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை நமக்கு வருமா வராதா? இன்னைக்கு மட்டும் ஆயத்து இறங்குச்சுன்னு வைங்க, பயங்கரமான ஆயத்து தான் இறங்கிட்டு இருக்கும். நல்லவேளை ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தோடு அல்லாஹ் ஆயத்து இறக்குவதை நிறுத்தி விட்டான். இல்லை என்று சொன்னால் இந்த சமுதாயம் செய்யக்கூடிய தவறுகள் பெயரை குறிப்பிட்டு அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா வசனங்களை இறக்குவான். அந்த அளவிற்கு சமுதாயத்தில் வட்டி கரை புரண்டு ஓடிக்கொண்டே இருக்கிற பெண்களை நாம் எடுத்துக்கொண்டால், பெண்கள் கணவன் மாட்ட ஒரு நாளைக்கு கேட்டாங்க, இன்னைக்கு அவங்க கேட்கறதுலாம் இல்ல, எல்லா ஜாமானையும் வாங்கி போடுறதாங்க. கடைசியில் நம்மளோட பல்லை இழிக்கிறது. வட்டி கட்டணும், கொஞ்சம் ரூபா கொடுங்க, அசல் அடைக்கணும், ரூபா கொடுங்க. அப்ப இவன் என்ன செய்வான்? மனைவி வட்டியை அடைப்பதற்காக இவன் வட்டிக்கு வாங்குகின்றான். சமுதாயத்தில் நடக்கிறதா இல்லையா? அருமையானவர்களே, அல்லாஹ்வும் ரசூலும் எதை தீர்ப்பாக சொல்லிவிட்டார்களோ அந்த தீர்ப்பை மாற்றக்கூடிய ஆற்றல் உலகத்தில் யாருக்கும் கிடையாது என்பதை உலக பொதுமறையான அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. திருமணம் இருக்குத, சக்தி பெற்ற இளைஞர்கள் திருமணம் செய்தே ஆக வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா மாஷர ஷபாப் மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். இளைய சமுதாயமே, திருமணம் செய்வதற்கு பொருளால் உடலால் நீங்கள் சக்தி பெற்றிருந்தால், திருமணம் செய்வதற்கு பொருளாதாரம் தேவை. மகர் கொடுக்கணுமே, மகர் கொடுப்பதற்காக பணம் இருக்கணும். ரெண்டாவது, மகர் கொடுக்க பணம் இருக்கு, ஆனா உடம்புல ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துகின்ற அளவிற்கு சக்தி இல்லைன்னு வச்சுக்கிறோம். அவங்க திருமணம் செய்வது ஹராம், மார்க்கம் சொல்லி காட்டுகிறார். அப்போ உடலாலும் பொருளாலும் ஒருவர் சக்தி பெற்றிருந்தால் அவர் திருமணம் செய்துதான் வாழ வேண்டும். துறவியாக செல்வது கூடாது, துறவரம் மேற்கொள்வது கூடாது. ஏன்னா நீங்க துறவியினாலதான் பல வகையான அசாத்தியமான காரியங்கள் எல்லாம், பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்காரங்கள் நடைபெற்று வருவதை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். வரம் கொடுக்கிறோம், வரம் கொடுக்கிறோம், குழந்தை பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய துறவிகளை எல்லாம் இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சக்தி பெற்ற இளைஞர்கள் திருமணம் செய்துதான் ஆக வேண்டும். இப்போ அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி,
புகாரில் 5071வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்துல்லா பின் மசூத் சொல்றாங்க, குன்னா நஅஸு மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வோடு ஒரு போரிலே நாங்கள் கலந்து கொண்டோம். ரசூலுல்லாஹ் பெண்கள் போருக்கு வரக்கூடாது, அவங்க மீது ஜிகாது கடமை இல்லை, போரும் கடமை இல்லை. சஹாபாக்கள் என்ன செய்றாங்கன்னா, திருமணம் செய்தவர்கள் திருமணம் செய்யாத சஹாபாக்கள் போரிலே கலந்து கொள்கிறார்கள். போருக்கு போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிருது, வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிருது. அப்ப இந்த திருமணம் செய்த அந்த சஹாபாக்களுக்கு அவங்க மனிதர் தானே, அவர்களுக்கும் ஆசை இருக்கத்தானே செய்யும். அவங்களுக்கு மனைவியோடு ஒன்று சேரணும் அப்படின்னு ஆசை அதிகமாக வருகிறது. ஆனா மனைவிமார்கள் பக்கத்துல இல்ல. ஹதீஸ்ல அப்படியே வருது, நானே கற்பனையா சொல்லல. லைஸலனா நிசாவுன், அந்த நேரத்தில் எங்கள் ஆசையை தனித்துக் கொள்வதற்காக எங்களோடு எங்கள் மனைவிமார்கள் இல்லை. ரசூலுல்லாஹ் போறாங்க, யார ரசூலல்லாஹ் அலா நஸ்தஹ்சி, நாங்க ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா மனைவிமார்கள் பக்கத்துல இல்ல, ஹராம்லயே நாங்க போய் விழுந்துருவோம் பயப்படுறோம், அதனால நாங்கள் ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளலாமா? அதாவது சுருக்கமா சொல்வதாக இருந்தா குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க பாருங்க, குடும்ப கட்டுப்பாடு, 2 குழந்தை பெற்றுவிட்டால் அரசாங்கமே நம்மளை நிர்பந்திக்குது, குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள். இஸ்லாமிய பெண்கள் கூட 1000க்கும் 2000க்கும் ஒரு கிலோ அரிசிக்கு ஆசைப்பட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்றாங்க. பிறந்த 2 குழந்தை உயிரோடு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? எத்தனை குடும்பங்களை குடும்ப கட்டுப்பாடு பண்ண பின்னால குழந்தைங்க சுனாமியில இழந்து குழந்தை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ் தரக்கூடிய அன்பளிப்பை கட் பண்ணவே கூடாது. அல்லாஹ் தர வேண்டிய நேரத்தில் தந்து கொண்டேதான் இருப்பான். அப்ப அந்த சாபி கேட்கிறாங்க, அலா நஸ்தஹ்சி, நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளலாமா? ரசூலுல்லாஹ் காலத்துல இது இருக்குது, செய்து கொள்ளலாமான்னு கேட்கும் பொழுது ஃபனஹானா அன் தாலிக, அதை விட்டும் எங்களை தடுத்தார்கள். குடும்ப கட்டுப்பாடு செய்துட்டா மனைவிட்ட சேரும் போது மனைவிக்கு இன்பம் இல்லாம போயிடலாம், அப்ப அவள் பாதிக்கப்படுகின்றாள். எனவே நீங்கள் வீட்டுக்கு சென்று திரும்பி வாருங்கள் என்பதாக அந்த சஹாபாக்களை எல்லாம் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாள் ஆகிரத்தில் நடைபெறக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றார்கள். இது பல ஹதீஸ் கிதாபுகள்ல சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா அஅலமன்ன அக்வாமன் மின் உம்மத்தி, என் சமுதாயத்திலே ஒரு கூட்டத்தாரை நான் அறிவேன். மறுமையில அவங்க வருவாங்க. எப்படி வருவாங்க தெரியுமா? யத்தூன யௌமல் கியாமத்தி பிஹஸனாத்தின் அம்சாலி ஜிபாரி திகாமா, திகாமா என்று சொல்லப்படக்கூடிய மலை அளவுக்கு, இந்த திகாமாங்கிற மலை இன்னைக்கு இருக்குது. அதாவது சவுதிக்கும் யமனுக்கும் இடையில நம்ம தரைவழி மார்க்கமாக சென்றால் இந்த திகாமாங்கிற மலையை நம்ம பார்க்கலாம். சவுதிக்கும் யமனுக்கும் இடையில இந்த மலை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை நாள் ஆகிரத்துல என் சமுதாயத்தில் ஒரு கூட்டம் வரும். அவங்க நன்மை எப்படி இருக்குன்னு தெரியுமா? திகாமா மலை அளவிற்கு அது உயரமாக அதிகமாக காட்சி தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்றாங்க, அந்த நன்மையோடு வருவாங்க. அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? ஃபயஜஅலுஹு அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஹபாஅம் மன்சூரா, அந்த நன்மைகளை எல்லாம் பரப்பப்பட்ட புழுதியாக அல்லாஹ் மாற்றி விடுவான். நன்மையா இருக்கும், ஆனா பரப்பப்பட்ட புழுதியாக அது மாறிவிடும் என்று சொன்ன உடனே சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யார சொல்லலாம், சிஃப்ஹும் லனா ஜல்லிஹிம் லனா, அவர்கள் யார்? இவ்வளவு நன்மையை கொண்டு வந்து கைக்கு எட்டியது வாய்க்கிட்டலன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி நன்மையோடு வந்து நன்மைகளை இழந்த கூட்டம் யார்? அவங்க செய்த பாவங்கள் என்ன? அதை நாங்கள் தெரிந்து கொண்டால் நாங்கள் எங்களை திருத்திக் கொள்வோமே யார சொல்லலாம் அப்படிங்கிற அடிப்படையில் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அவர்கள் யார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழும் பொழுது யௌஹுதூன மினல் லைலி கமா தௌஹுதூன், நீங்கள் இரவு வணக்கம் செய்வதை போன்று அவர்களும் இரவு வணக்கம் செய்தார்கள் தான். ஆனால் வலாக்கின்னகும் அக்வாமுன் இதா ஹலௌ பி மஹாரிபில்லாஹி இன்தகூஹா, அவர்களுக்கு ஒரு ஹராமை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் ஹராமை செய்ய மாட்டாங்க, விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஆனா வம்புக்கு ஒரு ஹராம் வந்தால் அல்லாஹ்வை பயப்படாமல்
அந்த ஹராமை செய்து விடுவார்கள். இன்னைக்கு பாருங்களேன், வட்டிக்கு வாங்கக்கூடாதுன்னு நாம நினைக்கிறோம். செல்போனை ஆன் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு கல்வி கடன் வட்டி வேணுமா, குறைந்த வட்டி இஎம்ஐல நீங்க இந்த ஃப்ரிட்ஜ் வாங்குங்க, காரை வாங்குங்க, குறைந்த வட்டி தான். என்ன ஹராம்ல கூடுறது குறைஞ்சதுன்னு ஒண்ணு இருக்குது. பாம்புல குட்டி பாம்பு கொட்டுறா என்ன, பெரிய பாம்பு கொட்டுறா என்ன, எல்லாமே ஒன்றுதான். இன்றைக்கு இந்த சமுதாயம் வட்டிகள் மூலிகை கிடைக்கிறதா இல்லையா? வட்டிக்கு வாங்கி நம்ம கல்வியை படிக்க வைத்தால் அந்த கல்வியில பறக்கத்து உண்டா? வட்டிக்கு வாங்கி ஒரு வியாபாரத்தை செய்து அதிலே லாபத்தை கண்டால் அந்த லாபத்தில் பறக்கத்து இருக்குமா? கடைசி அந்த லாபம் முழுவதும் வீணாகத்தான் செலவு செய்யப்படுமே தவிர அது நல்ல வழியில் ஒரு காலம் செல்லாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்வார்கள். அருமையானவர்களே, 4வது அத்தியாயம் சூரத்து நிசா அதுல 31வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன் தஜித்தனிபு கபாயிர மா துன்கவுன அன்ஹு நுகஃபிர் அன்கும் ஸய்யாத்திக்கும் வ நுதுகிலக்கும் முதுகலன் கரீமா. நீங்கள் எதை விட்டும் தடுக்கப்பட்டீர்களோ அதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொண்டால். ஒருத்தட்ட நம்ம கேட்கிறோம், நீங்க கொலை செஞ்சிருக்கீங்களா? கொலை செய்யலங்கிறார். ஒரு ஆள்கிட்ட கேட்கிறோம், நீங்க கொலை பண்றீங்களா? வாய்ப்பு கிடைச்சிச்சு, ஆனா தவற விட்டுட்டேன், வேண்டாம் நான் ஒதுங்கிட்டேன். இந்த 2 பேரும் ஒண்ணா? முதலாம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதனால அவர் கொலை செய்யல. 2வது அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது, அல்லாஹ்வை பயந்து தவிர்த்து கொண்டார். இந்த 2 வேற வேற. அல்லாஹ் சொல்றது என்ன தெரியுமா? உனக்கு வாய்ப்பு கிடைத்து அல்லாஹ்வை பயந்து நீ தவிர்த்து கொண்டால், செய்யலங்கிறது வேற, தவிர்த்து கொள்ளுதல் என்பது வேறு. இன்னைக்கு ரொம்ப பேர் அப்படித்தான், கையில காசு கிடைச்சா நாங்க பொங்கலை நல்லா கொண்டாடி இருப்போம், இப்ப வேற 3000 ரூபாய் கிடைக்க போகுது, அரசாங்கத்துக்கு நல்ல லாபம் கிடைக்கும் போது அங்க ரூபாய் இல்ல, இருந்தா நான் பாட்டில உடைச்சிருப்பேன், பலான இடத்துக்கு நான் போயிருப்பேன். இன்னொருத்தர் சொல்றாரு எல்லாமே இருக்கு, அல்லாஹ்வை பயந்து நான் போகாம இருக்கிறேன். இந்த 2 ஒன்றே கிடையாது. அப்ப அல்லாஹ்வை பயந்து ஒருவன் பாவத்தை விட்டும் தவிர்த்து கொண்டால் அவன் பாவங்களை நாம் மன்னிப்போம், அவனுக்கு பல முன்னேற்றங்களை நாம் கொடுப்போம், பல உயர்வுகளை நாம் கொடுப்போம், மறுமையில் அவனுக்கு சுவர்க்கத்தை கொடுப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, ஒரே ஒரு ஹதீஸ பாருங்க, தாரமியில 2578வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஒரு காலம் வரும், அந்த காலம் இந்த காலம் தான். லா யுபாலில் மர்வு பிமா அகதல் மால பிஹலாலின் அம் ஹராமின். தான் எடுத்துக்கொண்ட பொருளாதாரம் அது ஹலாலா ஹராமா அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. கையில வந்துருச்சா அனுபவிக்க வேண்டியதா. அது யாருக்கு சொந்தமானதாக இருந்தாலும் என்ன, அது ஹலாலாக இருந்தாலும் என்ன, ஹராமாக இருந்தாலும் என்ன, நம்ம கையில சிக்கிருச்சு, நம்ம அடுத்த வாய்ப்பு கிடைக்க இல்லையோ அனுபவிச்சு தீருவோம் அப்படின்னு அனுபவித்தால் திகாமா மலை அளவிற்கு நன்மையோடு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு சென்றாலும் அது ஹபா மன்சூரா பரப்பப்பட்ட புழுதியாக அது மாறி நாம் நரகத்திற்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹலாலை மட்டும் செய்து ஹராமை விட்டு ஒதுங்கி வாழக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அருமையான பெரியோர்களே, தமிழகத்திலே உள்ள பள்ளிவாசல்களில் 20 ஆண்டு காலத்திற்கு மேலாக இறை அழைப்பாளர்களாக முஅதீன்களாக பணி செய்யக்கூடிய முஅதீன்களை தேர்வு செய்து நேற்றைய தினம் மதுரையிலே நடந்த ஒரு விழாவிலே அந்த முஅதீன்களுக்கு இறை அழைப்பாளர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு பிலால்கள் சங்கத்தின் சார்பாக நம்ம பகுதியில இருந்து பல முஅதீன்கள் கலந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா, நம்முடைய வியன்னாமான பள்ளியில 20 ஆண்டுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய பாசத்திற்குரிய அருமையான அண்ணன் டாக்டர் முகமது அய்யூப் அவர்களுக்கும் அந்த பாராட்டு விழா நேற்று நடத்தப்பட்டிருக்கின்றது. நெல்லை மாநகர புறநகர ஜமாத்துல் உலமா சபை சார்பாகவும் வியன்னாமான பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.